யூடியூப் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வேல் இந்தியா. பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இது வந்து ஸ்கேமா, இல்லை மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக ஒரு கல்லூரி உதவக்கூடிய விஷயங்களா, இல்லை இது வெறும் ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பா? இப்போதைக்கு வந்து அந்த அட்மிஷன் போடுறதுக்காக வந்து நாங்கள் 100% பிளேஸ் ஆகிட்டோம், 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா? இப்படிங்கிறக்கூடிய கேள்விகள், நிறைய கேள்விகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் இருக்குங்க. ஒரு கல்லூரியினுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கல்லூரியினுடைய அவுட்கம். மாணவர்களை வந்து படிக்க வச்சு 4 வருஷம் வந்து நீங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணி ஒரு மாணவர்களை வந்து வெளியுலகத்துக்கு அனுப்புகிறீங்க. அப்படி அனுப்பும் பட்சத்தில் அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்னுடைய ஆஃபர்ஸ், நான் வந்து டாப் எம்என்சிஸில் ஒரு மாணவனை பிளேஸ் பண்ண வைக்கிறேன்னா, இல்லை ஒரு டயர் 4 லெவலில் இருக்கக்கூடிய ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ் பண்ண வச்சு ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு காட்டுறேன்னா, அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் வந்து நீங்கள் போகிறீங்க, இந்த கல்லூரிகள் வந்து சிறந்த கல்லூரின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலுமே கூட, இந்த கல்லூரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த கல்லூரியினுடைய இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ளஸ் வந்து MOUs இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணணுங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாணவர்களுக்கு வெறும் தியரிட்டிக்கல் சார்ந்த படிப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு என்ன மாதிரியான தகவல் எல்லாம் வந்து போய் சேருது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரியான லெபார்ட்ரிஸ் அந்த கல்லூரிகள் இருக்குது. ஒரு மெக்கானிக்கலில் படிக்கிறீங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் சார்ந்த என்ன அட்வான்ஸ்டு தொழில்நுட்பம் அந்த கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயந்தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மாணவன் தன்னோட ஸ்கில்லை வளர்த்திக்கிட்டான் அப்படின்னா அவன் எந்த இடத்துல வேணாலும் போய் வேலை வாங்கிக்கலாம். ஆனால் வேலை வாங்கி தரேன்னு சொல்லப்படக்கூடிய வெறும் கல்லூரிகளை மட்டுமே நம்பினீங்க அப்படின்னா ஷியூராக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து வீணாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட ப்ரௌச்சர்ஸ் அல்லது அவங்களோட வெப்சைட்ஸ் அல்லது நேரடியாகவே அவங்கள போயிட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நீங்கள் என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க, அட்வான்ஸ்டான கோர்சஸ் கொடுக்குறீங்க அல்லது அட்வான்ஸ்டான ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஒரு நிறுவனத்தினோட பேரை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது ஒரு க்ளவுடு கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும், க்ளவுட் இன்ஜினியரிங் படிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரியில் பார்க்க வேண்டிய விஷயம், அமேசான் வெப் சர்வீஸோட அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்களா, அஸ்யூரோட கனெக்ட் ஆகிருக்காங்களா, இப்படியெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ரெண்டுமே கனெக்டிவிட்டிஸ் இருந்தால் தான் அந்த மாணவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ரெண்டாவது, உள்ள எந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் இருக்குது மாணவர்களுக்கு. இப்போ கூகுள் டெவலப்பர் கம்யூனிட்டி இருக்குது, மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது, சைபர் செக்யூரிட்டி ஃபோரம்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டிஸில் இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து ஒரு மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கண் துடைப்பாக நிறைய கல்லூரிகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. எனக்கு தெரிந்து நிறைய மாணவர்கள் அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ்னுடைய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போய் ஆஃபர் வாங்கிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கால் லெட்டரே வராது. இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் தயவு செய்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி திங்க் பண்ணும்போது கூடவே நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய விஷயம், அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு தொழில்நுட்பத்தை சொல்லித்தரக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், லெபார்ட்ரிஸ், MOUs இதெல்லாம் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது அடிஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாணவர் சமுதாயத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.